உலக கோப்பைகளில் பவுலர்களை அலற விட்டு அசுர வேகத்தில் சதம் விளாசிய 10 வீரர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உலக கோப்பைன்னு சொன்னாவே எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. நம்ம டீமும் கப் அடிக்கண்டா இந்த வருஷம், கண்டிப்பாக 5 வருஷ தவத்தை இன்னைக்கு பூர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சுவாரஸ்யமான உலக கோப்பையில் அசுர வேகத்தில் சதம் விளாசி மக்களையும் சரி அந்த போட்டியையும் சரி கதி கலங்க வைத்த 10 பேட்ஸ்மேன்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் கிளென் மேக்ஸ்வெல் தான். 40 பந்துகளில் 106 ரன் அடித்து அசுர வேகத்தில் சதம் விளாசியதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இன்னைக்கு வரைக்குமே அவர் தான் இருக்காரு. அவருடைய ரெக்கார்டை யாருமே இன்னைக்கு வரைக்குமே பிரேக் பண்ண முடியல. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல சவுத் ஆப்பிரிக்க வீரர் எய்டன் மார்க்ரம் இருக்காரு. 49 பந்துகளில் சதம் விளாசி இருக்காரு. ஸோ இவரும் இன்னைக்கு வரைக்குமே சவுத் ஆப்பிரிக்கால ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து டீம் உடைய ஆல்ரவுண்டர் கெவின் ஓப்ரைன் தாங்க இருக்காரு. அந்த 2011 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்துக்கு எதிராக அசுர வேகத்தில் சதம் விளாசி அந்த டீமை அன்னைக்கு ஜெயிக்க வச்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாண்டை அப்செட் பண்ண ஒரு டீம்னு கூட சொல்லலாம் உலக கோப்பையில். அந்த அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸ் அன்னைக்கு அவர் அடிச்ச அடி தான் வேற லெவலில் இருந்துச்சு. அன்னைக்கு இங்கிலாண்டை கதி கலங்க வச்சாரு அவருடைய ஃபாஸ்டஸ்ட் 100. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த 360 சுத்தி 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 அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் ஏபிடி வில்லியர்ஸ் 52 பந்துகளுக்கு சதம் விளாசியது மட்டும் இல்லாமல் 162 ரன் அடிச்சு அன்னைக்கு அந்த ஆட்டத்தையே நிலைகுலைய வச்சுட்டாரு. வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயன் மார்கன் இங்கிலாந்து பேட்ஸ்மேனுங்க, இவரும் ஒரு தரமான பேட்ஸ்மேனு. இவரும் 57 பாலுக்கு சதம் விளாசியது மட்டும் இல்லாமல் 162 ரன் அடிச்சிருக்காரு. இவரும் இன்னைக்கு வரைக்குமே இங்கிலாந்துல ஒரு தரமான பேட்ஸ்மேனாக இருந்தார். இப்போ ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான வீரர் இருக்காரு, டிராவிஸ் ஹெட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இவருடைய ஒவ்வொரு அடியும் வேற லெவலில் இருக்குங்க. இவர் வந்தால் உடனே அடிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சிங்கன்னா நிறுத்தவே மாட்டாருங்க. அவ்வளோ சீக்கிரம் இவரை விக்கெட் எடுக்கிறது சாத்தியம் இல்லை. இப்போ ஒரு தரமான பேட்ஸ்மேனாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ டெஸ்ட் ஆகட்டும், ஒன் டே ஆகட்டும், T20 ஆகட்டும், எல்லாத்தையுமே ஒரே மாதிரி விளையாடிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய கேப்பபிலிட்டி என்னன்னா ஹிட்டிங் பண்ணுறது மட்டும்தான். அந்த ஹிட்டிங்கை மட்டும்தான் கடைசி வரைக்குமே பண்ணுறாரே தவிர அந்த ரொட்டேஷன்ன்ற அந்த இதே இவருடைய கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே கிடையவே கிடையாது. அப்படி ஒரு தரமான பேட்ஸ்மேனாக இன்னைக்கு வரைக்குமே இவர் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் இருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பர் ஹென்ரிக் கிளாசன். இவர் பார்த்தீங்கன்னா 61 பாலுக்கு 109 ரன் அடிச்சிருக்காரு. இவர் டிராவிஸ் ஹெட்டுக்கு அடுத்தபடியாக ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியில் இருக்காரு. இவரும் வேர்ல்டு கப்பில் தான் அடிச்சிருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக அடிச்சிருக்காரு. தரமான சம்பவங்கள் எல்லா பேட்ஸ்மேனும் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தவங்க எல்லாருமே தரமான ஹிட்டரு, சிக்ஸர்களை நாலாபுறமும் செதறவிடக்கூடிய ஒரு தரமான பேட்ஸ்மேன் இவங்க எல்லாருமே. ஸோ ஹென்ரிக் கிளாசனுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் இருக்காரு, வேற யாரும் இல்லைங்க, நம்ம இந்தியன் டீம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் KL ராகுல் தாங்க அடுத்தபடியாக இருக்காரு. 62 பந்துகளுக்கு சதம் விளாசி அவரு இந்த பட்டியலை இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ இவர் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான வீரரும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு, அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். KL ராகுலுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான், பாகிஸ்தானுடைய லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவர் தாங்க அடுத்த இடத்துல இருக்கிறாரு. 63 பந்துகளுக்கு சதம் விளாசி இருக்காரு உலக கோப்பையில். அவரும் பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ஹிட்டர்னு கூட சொல்லலாம். அவரும் வேற லெவலில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா T20 உலக கோப்பையை வின் பண்ணி கொடுத்த கேப்டனும் அவரை தான் அடுத்த இடத்துல இருக்காரு. 63 பந்துகளில் சதம் விளாசி அவர் ஃபக்கர் ஜமானுக்கு அடுத்தபடியாக 10வது இடத்துல இருக்காரு. ரோஹித் சர்மா மொத்தம் 131 ரன் அடிச்சிருக்காரு அந்த இன்னிங்ஸில். அந்த இன்னிங்ஸ் யாருக்கிட்ட அடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தான் அந்த சதம் அடிச்சிருக்காரு. சும்மா 4 பக்கமும் பிரித்து மேய்ஞ்சாரு. அவர் மேய்ஞ்ச இந்த சிக்ஸர்கள் எல்லாமே
ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு அடி புல்லரிக்க வச்சது. அந்த அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து அந்த கேமில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சதங்கள் எல்லாமே உலகக்கோப்பைகளில் மட்டுமே அடித்த அதிவேக சதங்கள். ஸோ இந்த ஒன் டே ஃபார்மேட்டில் இன்னும் இதை விட வேற லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சதங்கள் உலகக்கோப்பையில் மட்டுமே அடித்த சதங்கள். இதில் வந்து நம்ம இந்தியன் டீம்ல இருந்து 2 பேர் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் வரணுன்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புலாம் இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே கிளென் மேக்ஸ்வெல் உடைய சதங்களை வந்து அந்த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி 40 பந்துகளில் வந்து சதம் அடிச்சது வந்து இன்னைக்கு வரைக்குமே யாராலுமே ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியல. இன்னும் வரும் காலங்களில் உலகக்கோப்பைகளில் இவருடைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு யாராச்சும் வராங்களா அப்படின்றத பார்க்கலாம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் உலகக்கோப்பைகளில் அசுர வேகத்தில் சதம் விளாசிய 10 வீரர்கள் பற்றி பார்த்தோம். ஸோ இதில் உங்களுடைய வீரர்கள், உங்களுக்கு பிடிச்ச வீரர்கள் யாருன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.